கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இந்த வசனத்தை வாசித்த சகோதரிக்கும் இந்த திருச்சபைக்கும் கர்த்தருடைய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏற்கனவே அறிவித்ததைப் போல ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் இந்த பாடங்களை எடுக்க போகிறோம். மிக ரத்ன சுருக்கமாக அதை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெரோமுக்கும், அந்த கிட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெரோமுக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். எத்தனை பேர் மினிட்ஸ் டு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்குறீங்க? மொமெண்ட்ஸ் டு டிசாஸ்டர், மினிட்ஸ் டு டிசாஸ்டர் ஆர் செகண்ட்ஸ் டு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பெரும்பாலாக அது ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அது சம்பந்தமாக சொல்லும்போது ஒரு விபத்து ஏற்படுவதற்கு, விபத்து என்பது சற்றென்று ஏற்படுவதில்லை, அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகள் படிப்படியாக நடந்துதான் ஒரு விபத்து ஏற்படும். இந்த புத்தகத்தை நாம் படிக்க போகிறதுக்கு முன்னதாக அதனுடைய முகவுரையை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் நம்ம எல்லாருக்குமே மிக நன்றாக தெரியும். அந்த புஸ்தகத்தினுடைய ஓவர்வியூ அது நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அதனுடைய பேக்ரவுண்ட், அல்லது அதற்கு என்ன நடந்தது இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாக, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசித்த அந்த முதல் 2 வசனங்களில் அந்த ரூத்தின் புஸ்தகம் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரத்திகளோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்படி தான் அந்த புஸ்தகம் தொடங்குது. நாம் வசனத்தை பார்ப்பதற்கு முன்னாக நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திற்காய் உமக்கு துதிக்கிறோம். உம்முடைய திருவசனத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காய் உம்மை துதிக்கிறோம். அவர் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்படும் இந்த வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3 கேள்விகளின் மூலமாக இந்த இன்ட்ரடக்ஷன், இந்த முகவுரையை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நான் முயற்சி செய்கிறேன். 3 முக்கியமான கேள்விகள். எப்பொழுது, ஏன், எங்கே. நாம் வாசித்த அந்த முதல் வசனத்திலே அது அடங்கியிருக்கிறது. அது இந்த ரூத்தின் புஸ்தகம் ஆரம்பிப்பதே எப்பொழுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் நாட்களில். அதுதான் அந்த நியாயாதிபதிகள்னா யாருங்க? ஜட்ஜஸ் யார்? இப்போது இந்த ரூத்தின் புஸ்தகம் நடக்கிற இந்த சம்பவங்கள் நடக்கிற காலகட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எந்த ஊர்லேருந்துங்க கொண்டு வந்தார்? எகிப்திலேருந்து, ஈஜிப்ட். தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இடைக்கிடைக்கு கேள்வி கேட்பேன், கொஞ்சம் பதில் சொல்லி கோஆப்ரேட் பண்ணுங்கள். எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாருங்க? கானான் தேசத்துக்கு. இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டார். கானான் தேசத்தில் கொண்டு வந்து வச்சிட்டார். கானான் தேசத்தில் அவங்கள நடத்தி அவங்கள நடத்துறதுக்கு அதற்கு மோசேயின் காலத்திற்கு யோசுவாவும் காலேபும் இப்படி எல்லாம் கொண்டு அவங்கள ஒவ்வொரு இடத்தையும் கொடுத்து அந்த 12 கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு இடங்களையும் கொடுத்து வச்சிட்டார். இப்படி அவர்கள் அங்கே இருக்கிற காலங்களில் அவர்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். வனாந்திர வழியில் வரும்போதே ஆண்டவரை நிறையா சோதனை பண்ணிட்டாங்க. அவங்க பல நேரங்களில் ஆண்டவரை சோதித்து, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஆண்டவரை கேள்வி கேட்டு ஆண்டவர் அவர்களை தண்டித்திருக்கிறார். அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களே அடல்ட்ஸாக கிளம்பின யாருமே இந்த தேசத்துக்கு சேரலை. இந்த தேசத்தில் சேர்ந்தவங்க எல்லாமே அந்த வனாந்திரத்தில் பிறந்தவர்கள், யோசுவா காலேப் அவர்களை தவிர. இப்படி ஆண்டவர் அவர்களை தண்டித்து தன்னுடைய சொந்த ஜனங்களை சிட்சித்து கொண்டு சேர்த்துட்டார். இங்கே வந்த பிறகும் அவர்கள் அந்த வழிகளை தொடர்ந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவ்வப்பொழுது சில நபர்களை எழுப்பி அவர்களை உணர்த்தும்படியும் தேவ வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்கள் பாவத்தை விட்டு திரும்பி வாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்பப்போ சிலரை எழுப்புவார். அப்படி எழுப்பப்பட்டவர்கள் தான் இந்த நியாயாதிபதிகள்.
சில நியாயாதிபதிகளுடைய பெயர்கள் சொல்லுங்களேன். கிதியோன், தோர்காள், டெபோரா, சிம்சோன், இப்படியெல்லாம் ஆண்டவர் நியாயாதிபதிகள் மாற எழுப்பினார். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஓகே, அந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்கள். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னு சொல்லி நம்ம அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்தே சில நிகழ்வுகளை பார்க்கலாம். ஓகே, கிதியோனுடைய நிகழ்வு நமக்கு தெரியும். கிதியோன் அவர் தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு நிம்மதியாக இருக்க விரும்பின ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை எழுப்பி, உன் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு தேசம் எழும்பி வருகிறது, அவர்களை தண்டிப்பதற்கு நான் எழுப்புகிறேன்னு சொன்னார். அப்படி தண்டிக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சொந்த ஜனங்கள்? அது கொஞ்சம் நம்ம அந்த பேக்ரவுண்ட் போய் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இதே புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் சுருக்கமாக முதல்ல ஆரம்பிக்கிறது 21வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறேன். 21வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இதுதான் ரத்ன சுருக்கமாக அந்த நியாயாதிபதிகளின் காலம் எப்படி இருந்தது, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்று இப்படி தான் சொல்ல முடியும். அவனவனுக்கு என்னென்ன இஷ்டமோ அதன்படி செய்து கொண்டு வந்தான், அப்படி தான் வசனம் சொல்லுது. நீங்கள் அதே 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாலும் அந்த வசனம் பார்க்க முடியும். 16வது வசனத்துலேயும் பார்க்க முடியும். இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அப்பொழுது அக்காலங்களிலே அவனவன் தன் இஷ்டப்படி செய்து வந்தான். இதுதான் நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலம். ஸோ எப்பொழுது இந்த நிகழ்வுகள் சம்பவித்ததென்றால், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தனக்கு சரி என்று என்ன தோன்றுகிறதோ அதன்படி செய்து வந்த காலம். அந்த வசனம் சொல்லும் போதெல்லாம் இஸ்ரவேலிலே ராஜா இல்லாததுனால அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு ராஜா இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு ஊரில் ஒரு ஆளுகை இருக்கும், ஒரு கவர்னன்ஸ் இருக்கும், சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான போர் சேவகர்கள், ஒழுங்குபடுத்துவதற்கான ஆட்கள், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு லாலெஸ் லேண்ட், ஒரு சட்டமும் ஒழுங்கும் இல்லாத ஒரு தேசம். இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளில் இப்பொழுதும் இந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் காணப்படுவதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்றால். நம்ம ஒவ்வொருத்தரும் பல நிலைகளிலே உலக செய்திகளையும் வரலாறுகளையும் பார்த்து வருகிறோம். எந்த ஒரு தேசத்திலே தலைமை இல்லையோ, எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அங்கே தலைமை சரியில்லாட்ட அதனுடைய நடைமுறை சரியாக இருக்காது. இங்கேயும் அதுதான் நடந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை வழிநடத்துவதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் அவனவன் தன் இஷ்டப்படி செய்து வந்தான். அதுதான் இந்த முதல் கேள்வி, எப்பொழுது என்பதற்கான பதில். ஏன் ஏன் வரும்போது அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல் வசனத்தில் ஒரு குடும்பம், அவர்கள் எதற்காக தங்களுடைய தேசத்தை விட்டு போனார்கள்? நியாயாதிபதிகள் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் போனாங்க? பஞ்சம் வந்துடுச்சு, அதனால் போனாங்க. ஏன் பஞ்சம் வந்தது? திருப்பி நம்ம முதல் கேள்விக்கே போகணும். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவனவன் தன் இஷ்டப்படி செய்து கொண்டிருந்தான். 17வது அதிகாரத்தில் அதனுடைய ஆரம்பம் 17வது அதிகாரத்தில் சொல்லும்போது, எப்பிராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது அது போய் வாசித்து பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வீட்டிலே போய் தன்னுடைய தாயினிடத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி அதனாலே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறான். விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதற்கு அவனே ஆசாரியனாகவும் ஆகிறான். ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய தேசத்தில் உள்ள மக்களை விக்கிரகாராதனைக்கு நேராக நடத்துகிறான். அதை தொடர்ந்து கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 17 முடிந்து 18 அதிகாரங்களை பார்க்கும்போது 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் தான் கோத்திரம். அந்த தான் கோத்திரத்தார் இன்னும் அவங்களுக்கு மோசையின் மூலமாக, யோசுவாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட இடத்துல போய் அவங்க இன்னும் அவங்க ஸ்திரப்படலை, செட்டில் ஆகலை.
அப்படி இருக்கும்போது இன்னும் உங்கள் இடத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்கீங்களேன்னு சொல்லும்போது, அவர்கள் தங்களுக்கு செழிப்பான ஒரு தேசத்தை வடபுறத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கல. ஆனால் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, சரி இங்கே தான் நம்ம போய் செட்டில் ஆகணும், நமக்கு கொடுத்த இடம் சரியில்லை, அதனால் நம்ம இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்க. அப்படி வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணும்போது இந்த மீகான்ற மனுஷனை பார்க்குறாங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவன் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணிட்டான், ஒரு ஆலயம் வச்சுட்டான், அந்த ஆலயத்துக்கு அவனே ஆசாரியனாகவும் இருக்கிறான். இவனை பார்க்கும்போது போகிற வழியில் பார்த்துட்டு, நம்ம தான் ஒரு இடத்துக்கு போகிறோமே, நமக்கு அங்கே ஒரு தேவாலயம் இல்லை. ஏன்னா தேவாலயம் எங்கெங்கே இருந்தது அப்போது அந்த காலகட்டத்தில்? சீலோ, டெம்பிள் ஆஃப் காட் அட் ஷைலோ. அது நம்ம 17வது அதிகாரத்தில் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். சீலோவாவிலே தேவனுடைய ஆலயம் இருந்தது. ஆனால் இவங்க போகிறது அதெல்லாம் தாண்டி வடக்க ஒரு தேசத்துக்கு போகிறாங்க. அப்போது நம்ம போகிற இடத்துல நமக்கு ஒரு ஆலயம் வேணுமே, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி போகிற வழியில் இவனை பார்க்குறாங்க. ஆளும் ஆசாரியனும் இருக்கிறான், அது மட்டும் இல்லை அவன் கூட ஒரு கடவுளும் வச்சுருக்கிறான், தூக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அவன் வச்சுருந்த அந்த விக்கிரகத்தையும் அவனையும் சேர்த்து, மீகா இல்லை, மீகா வீட்டில் அந்த விக்கிரகம் வச்சுருந்தான். அந்த விக்கிரகனுக்கு ஆசாரியனாக ஒருவனை வைத்திருந்தான். அவன் பேர் மனாசே. அவன் யாருன்னா மோசேனுடைய பேர பையன். அவன் விக்கிரகத்துக்கு ஆசாரியனாக வச்சுருந்தான். அவனையும் அந்த விக்கிரகத்தையும் சேர்த்து மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க வடக்கு திசைக்கு. இவர்கள் செய்ததனுடைய விளைவு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆண்டவர் 12 கோத்திரங்களுக்கு வாக்கு பண்ணி 12 இடங்களை வைப்பார் இல்லையா? போய் கவனமாக வாசித்து பாருங்கள், அதில் தான் இருக்க மாட்டான். தான் கோத்திரத்தார் நான் ஒருவரே உங்களுக்கு தெய்வன் என்று சொன்னார், என்னை தவிர வேற ஒரு தெய்வன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன தெய்வத்தினுடைய வாக்கை மீறினதினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்பதற்காக, என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நான் கிறிஸ்தவனாகிவிட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சேர முடியாது. கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராய் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அங்கே அந்த 12 பிள்ளைகளுக்கு யாக்கோபுக்கு பிள்ளையாய் பிறந்ததினாலே எனக்கு சுதந்திரம் உண்டென்பது தானுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. தேவனை விட்டு விக்கிரகத்தை வணங்கினதினாலே அவனுக்கு உள்ள சுதந்திரம் அவனிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. திரும்ப போய் ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்கள். யாக்கோபு அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது தானுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது பார்த்தா ஆசீர்வாதமானு தோணும் நமக்கு. பாம்புன்னு சொல்லி அவருக்கு ஒரு விரியன் சொல்லியிருப்பார். தானே மிக மிக ஜாக்கிரதையாய் நாம் பின்பற்ற வேண்டியது. நாம் வணங்குகிற தெய்வம் இரக்கமுள்ளவர், சந்தேகமில்லை, கிருபை உள்ளவர், சந்தேகமில்லை. ஆனால் அதே நேரத்தில் வைராக்கியமுள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற தேவன். என்னை தவிர வேறு ஒரு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்த அந்த தேவனுடைய கட்டளையை மீறி தங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி தாங்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அதை விட்டு பெயர்ந்து தேவன் தராத ஒரு இடத்திற்கு போனதன் விளைவு அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்ததுன்ற விளைவு தான் பஞ்சம் ஏற்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பல நேரங்களிலே பல விதங்களிலே தண்டிப்பார். அதில் பஞ்சமும் உண்டு. ஸோ இந்த ரூத்தின் புஸ்தகத்துக்கு வருவோம். இவர்கள் இருந்த காலம், நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலம். ஏன் ஊரை விட்டு போனாங்க? பஞ்சம் வந்துடுச்சு. ஏன் பஞ்சம் வந்தது? ஏன்னா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தேவனை தவிர தங்களுக்கு சொந்த தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். இன்னொரு நகைச்சுவையான விஷயம், அந்த 18வது அதிகாரத்தில் அந்த மீகாவினுடைய வீட்டில் அந்த விக்கிரகத்தையும் அந்த ஆசாரியனையும் கொண்டு போயிடுறாங்க இல்லையா, தான் கோத்திரத்தான். அப்போ மீகா புலம்புவார், ஐயோ என் கடவுளை காணோம். லிட்ரலி அப்படி தான் சொல்லியிருப்பார். நீங்கள் போய் படித்து பாருங்கள். என் தெய்வத்தை அவர்கள் களவாடி விட்டார்கள். எவ்வளோ ஒரு சோகமான விஷயம். உலகத்தை படைத்த தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்ட அந்த தேவன் சொன்னார், நான் உங்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்லி. ஆனால் அவன் சொல்கிறான், என் தெய்வத்தை காணோம். நம்மளும் கூட சில நேரங்களில் நம் இஷ்டமான தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறோம். நம்ம ஒரு சிலை வைக்கலன்னு தான் அர்த்தம். சிலை வைக்கல தான் ஒழிய நம்முடைய கற்பனைகளிலே நாம் சொந்த தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறோம். சில நேரங்களிலே நம்முடைய ஆசாய் பாசங்களாக இருக்கலாம், சில நேரங்களிலே நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்கள் இருக்குமானால்
லிட்ரலி இல்லை, ஃபிகரேட்டிவ்லி விக்கிரகங்கள் இருக்குமானால் நாம் அதை சோதித்தறிந்து மெய்தேவனாகிய ஒருவரை மாத்திரம் வணங்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ரூத்தின் புஸ்தகம் நமக்கு வாசித்த வசனங்கள் கொஞ்சம் டார்க் ஷேடாக இருந்தாலும், அந்த ரோமரில் வாசித்த வசனமோ இதுவும், பட் நமக்கு இது கொடுக்குற அற்புதமான செய்தி. நாம் அந்த மெயின் தீம் பார்த்தோம் இல்லையா, அழிவிலிருந்து ஆளுகைக்கு. தேவன் இரக்கமுள்ளவர், தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். அப்படி தான் இந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்த போது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் என்னன்னு சொன்னோம், அவனவன் தன் இஷ்டத்தின்படி செய்து கொண்டிருந்தான் இல்லையா. ஸோ இப்போ இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலநிலையில் வாழ்கிறவர்களுக்கு பஞ்சம் உண்டாகிறது. மூன்றாவது கேள்வி, எங்கே? யூதாவில் உள்ள பெத்லஹேம், அங்கே தான் இந்த குடும்பம் இருக்கிறது. ஸோ அவனவன் இஷ்டத்தின்படி செய்கிற காலம், தேசத்திலே பஞ்சத்தினுடைய காரணம் பாவம். இவர்கள் பெத்லஹேமில் இருக்கிறார்கள். பெத்லஹேம் என்றால் அதனுடைய அர்த்தம் ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. எங்கேருந்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்களா? அப்பத்தின் வீடு அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட், இங்கே தான்யா சாப்பாடு, இங்கே தான் உனக்கு பிழைப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தின இடத்துல பெத்லஹேம் அப்பத்தின் வீடு மாத்திரமல்ல, அங்கே பக்கத்தில் தான் ஷைலோ, தேவனுடைய ஆலயம், தேவாலயம். தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே தம்மை பிரசன்னராக்கி இருக்கிற தேவ சன்னிதானம் அங்கே தான் இருக்குது. அதை விட்டுட்டு இவர்கள் மோவாப் என்னும் தேசத்துக்கு போகிறாங்க. ஆஃப் ஆல் த பிளேசஸ் அவர்கள் தெரிந்து கொண்ட இடம் மோவாப். ஏன்னா அங்கே பிழைப்பு நடத்தலாம் என்று சொல்லி போகிறார்கள். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவது தவறுன்னு சொன்னால் நம்ம யாருமே இங்கே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அப்படி போகிறது தவறு. ஆனால் ஏன் போகிறார்கள் என்பது தான் பிரச்சனை. தேவன் அவர்களை வைத்த நோக்கம் வேறு. அந்த நோக்கத்தை மீறி போகும்போது தான் பிரச்சனை ஏற்படுகிறது. இப்போ இவங்க எடுத்த டெசிஷனுக்கு காரணம் என்ன? சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. அவனவன் தன் இஷ்டப்படி செய்தான். இவர்களுக்கு சூழ்நிலை பார்த்தார்கள். அவர்களுக்கு சரியாக தோன்றினது என்னவென்றால், சரி இங்கே இருந்தால் நம்ம பிழைக்க மாட்டோம், இங்கிருந்து நம்ம வேற ஒரு இடத்திற்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவர்கள் தெரிந்து கொண்ட இடம் மோவாப் என்னும் தேசத்திற்கு போனார்கள். நம்ம 2வது வசனத்தில் அந்த குடும்ப தலைவனுடைய பேரை பார்க்குறோம். அவர் பேர் என்னங்க? எலிமெலேக்னா அர்த்தம் என்னங்க? God is king. தேவன் என் ராஜா அப்படின்னு சொல்கிற மனுஷன் இங்கே ராஜா இல்லாததுனாலே தன் ராஜா யார் என்பதை மறந்து அப்பத்தின் வீட்டை, தேவன் அவர்களை வைத்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து போகிறார். அப்படி போகிற என்னுடைய விளைவு என்னன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து படிக்கலாம். நமக்கு 3 முக்கியமான கேள்விகளை பார்த்தோம். ஸோ எந்த ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னதாக அது தற்செயலாக நடைபெறுகிறதில்லை. இந்த அருமையான இந்த ரூத்தின் புஸ்தகம் ஒரு மீட்பின் செய்தியை நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அங்கே மோவாபுக்கு போன பிறகு என்ன சம்பவித்தது என்று ஒரு நம்பிக்கையற்ற, எல்லாம் முடிந்துவிட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை ஆளுகைக்கு மாற்றுகிறார். ரூத்தின் புஸ்தகம் அவருடைய கடைசி வசனம் முடியும் போது இங்கிலீஷ் பைபிளில் ஒரு பெயரோடு முடியும். இங்கிலீஷ் பைபிளில் டேவிட் அந்த வார்த்தையோடு முடியும். வேதத்தில் எந்த ஒரு புஸ்தகமும் ஒரு பெயரோடு முடிகிறதில்லை. ஒரே ஒரு புஸ்தகம் பெயரை சொல்லி முடிக்கிறது, அது ரூத்தின் புஸ்தகம் மட்டும்தான். ஒரு அழிவின் நிலையிலிருந்து தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தின ராஜா அதை சொல்லி முடிகிற ஒரு அருமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அ புக் ஆஃப் ரிடாம்ஷன். தேவன் மீட்பை கொடுக்கிற தேவன் மீட்பர் என்பதை நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான புஸ்தகம்தான் ரூத்தின் புஸ்தகம். அவர்கள் இருந்த காலங்கள் எவ்வளவு இருளான காலமாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவன் கிரியை செய்கிறார். அந்த ரூத்தின் புஸ்தகத்தில் இவர்கள் பஞ்சத்துக்கு தப்பி மோவாபுக்கு சென்றார்கள். அப்போ மோவாபுக்கு போகாமல் அங்கே இருந்தாங்களா? அவங்க நிலைமை என்னாச்சுங்க? எல்லாரும் பஞ்சத்தில் அழிந்து விட்டார்களா? ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு 1வது அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது, அவர்கள் திரும்பி வரும்போது ஏற்கனவே அவர்களை பார்த்து அறிமுகமானவர்கள் நகோமி வருகிறதை கண்டு
அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இருந்தவங்களுக்கு பிழைத்து கொண்டார்கள், அவங்களுக்கு மட்டும் பஞ்சம் இல்லாமல் போயிடுச்சா? இல்லை. God preserves a remnant for him always. தேவன் தமக்கானவர்களை தனக்கு பயந்து, தெய்வத்துக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு ஜனம் எப்பொழுதும் காக்கப்படும். எவ்வளோ இருளான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. இந்த 18வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 18வது அதிகாரத்துலையும் 19வது அதிகாரத்துலையும் மிக மிக மோசமான ஒரு சம்பவம் எங்கேருந்து நடக்குது? அதே பெத்லஹேமிலிருந்து ஒரு மனுஷன், பெத்லஹேமில் இருக்கிற ஒரு மனுஷன் தனக்கு ஒரு பெண்ணை மறுமனையாட்டியாக எடுத்துக்கொள்கிறான். அந்த அதிகாரத்தை முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான சம்பவங்கள், அதுவும் பெத்லஹேமிலிருந்து தான் நடக்குது. அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது பெத்லஹேமிலிருந்து ஏதாவது நன்மையான ஒன்று வரக்கூடுமோ என்று சிந்திக்க தோன்றும். மீகாவை பார்த்தோம், அப்புறம் அந்த 19வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த மனுஷன், அதுக்கு பிறகு இப்போ இங்கேருந்து இந்த குடும்பத்தை பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது பெத்லஹேமிலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று தோன்றும். நான் சொன்னதை போல தேவன் தமக்கானவர்களை ஆயத்தப்படுத்துவார். அதே பெத்லஹேமிலிருந்து தான் போவாஸ் வந்து அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல, அவர் மூலமாக இரட்சகருக்கான சந்ததியை தேவன் ப்ரிசர்வ் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்ம ஒருவரோடும் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்? இவர்கள் இருந்த காலத்தை விட வித்தியாசமாக ஒன்றுமில்லை. இப்போ நமக்கு ஆன் பேப்பர் சட்டங்கள் இருந்தாலும் நம் நடைமுறையிலே கர்த்தர் கொடுக்கிற நீதியின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நமக்கு இஷ்டப்படி செய்வதற்கான ஃப்ரீடம் இந்த உலகத்தின் சட்டம் நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு உலகத்துக்கு அவனவன் இஷ்டப்படி செய்து கொள்ளலாம். அப்படி தான் இந்த உலகத்தின் சட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே காலகட்டத்தை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். நமக்கு படிப்பினை, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையின் மேல் பழி போட்டுவிட்டு நம்ம இஷ்டப்படி நாம் செய்ய எத்தனிக்கிறோமா? அல்லது நம்மை மீட்டவர் யார் என்பதை அறிந்து அவர் சொல்படி செய்ய நாம் அர்ப்பணிக்கிறோமா? 3 கேள்விகளை சிந்தித்தோம். எப்பொழுது, ஏன், எங்கே? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பொழுது கடந்து போகும்போதும் நாம் நம்மை சுற்றி இருக்கிற கால சூழ்நிலையை பழி போடுவதற்கான சுலபமான எத்தனங்கள் நமக்கு உண்டு. ஏன்? எனக்கு வேலை இல்லை, எனக்கு சௌக்கியம் இல்லை, என் சூழ்நிலை சரியில்லை, இப்படி பல காரணங்களை சொல்ல முடியும். இவர்களுக்கு பஞ்சம் என்ற ஒரு காரணம். நமக்கு இப்படி பல காரணங்களை சொல்லி தேவன் வைத்த பாதையை விட்டு மாறி நாம் செல்லக்கூடும். எங்கே? நாம் ஒவ்வொருவரும் வைக்கப்பட்டிருக்கிற இடம் அது விபத்து அல்ல. இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல் that you are placed in the place where you are. தேவன் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பிரத்யேகமான நோக்கத்திற்காய் வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் இருக்கிற இடம் எனக்கு கண்டியூசிவாக இல்லாததினாலே நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லுகிறதற்கு பல நேரங்களில் நான் காரணம் சொல்லியிருக்கிறேன். நாம் இப்படி காரணங்கள் சொல்லக்கூடும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை நோக்குகிறதல்ல. தமக்கு பயந்து தம்மை பின்பற்றுகிற யாவரையும் அவர் எப்பொழுதும் காக்கிறார். There is always a remnant that God preserves those who fear God. நாம் தேவனை பயப்பட தீர்மானிக்கிறோமா, அல்லது நம்முடைய சூழ்நிலைகளையும் நாம் இருக்கிற இடத்தையும் நம்முடைய சந்தர்ப்பங்களையும் அதன் மேல் பழி போட்டுவிட்டு நாம் இஷ்டப்படி செய்ய எத்தனிக்கிறோமா? இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது அந்த கேள்வியோடு கூட நாம் துவங்குவோம். எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆனியன் மாதிரி தான் பல லேயர்ஸ் இருக்கும். இப்போது இவர்களை பார்க்குறோம், தேசத்திலே அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனார்கள். ஏன் போனாங்க? தேசத்திலே பஞ்சம். ஏன் பஞ்சம்? ஆண்டவர்கள் அந்த தேசத்தை தண்டிக்கிறார். ஆண்டவர் ஏன் தண்டிக்கிறார்? அவர்கள் தேவனை விட்டுவிட்டு தன் இஷ்டப்படி செய்தார்கள். ஏன் தேவனை விட்டார்கள்? தலைவன் இல்லை. ஏன் தலைவன் இல்லை? இருந்த தலைவனை அவர்கள் நிராகரித்தார்கள். அவர்கள் யோசுவா அவர்களுக்கு கற்பித்தபடி செய்திருந்தால் அவர்களுக்கு கொடுத்த இடத்துல ரொம்ப அருமையாக அவருடைய லொக்கேஷன்ஸ், பெத்லஹேம், ஷீலோவிலே தேவாலயம், அதிலிருந்து சரியான டிஸ்ட்ரிபியூட்டடாக அவர்களை வைத்திருந்தார் ஆண்டவர் அவர்களுக்கு இடங்களை கொடுத்த போது.
அதனாலே தேவனை தேடக்கூடிய நிலையிலே. ஆனால் அங்கேருந்து அதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று தெரிந்து கொண்டு போனதினாலே அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆவிக்குரிய வீழ்ச்சியும் ஏற்படும் போது நாம் அதை சிந்திக்க வேண்டும். ஆவிக்கிற நிலையிலே ஆண்டவரை நாம் பின்பற்றுவதற்கு எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களுக்கும் அதனுடைய தீர்வு உடனே, அதனுடைய வெளிப்பாடு உடனே அனுபவிக்க முடியாது. உலக பிரகாரமாக நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் வெளிப்பாடு உடனே தெரியும். உதாரணமாக டிரைவிங். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு டிரைவிங் பிடிக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அதற்கான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. ஆனால் நம்ம ஏன் செய்ய மாட்டோம்? போனால் டிமெரிட்ஸ் இருக்கும், பெரிய ஃபைன் கட்டணும், வண்டி ஓட்ட முடியாது. சரி, சட்டங்களெல்லாம் பின்பற்றினால் என்னவாகும்? இதெல்லாம் தவிர்க்க முடியும். நான் இங்கேருந்து இப்போது ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா நான் யாருக்கும் பயப்படாமல் கார் எடுத்துகிட்டு ஓட்ட முடியும். பிகாஸ் எனக்கு வேலிட் லைசன்ஸ் இருக்குது. இதை நாம் ஏன் பின்பற்றுகிறோம் என்றால் விசிபிள் ப்ரூஃப் இருக்குது, அதனுடைய விளைவு. ஆனால் ஆண்டவரை பின்பற்றாமல் அதை நாம் புறக்கணிக்கும் போது அதனுடைய ப்ரூஃப் விசிபிளாக உடனே நமக்கு ஏற்படுகிறது இல்லை. நம் நித்தியம்தான் வெளிப்படுத்தும். நீங்கள் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறதுனாலே எனக்கு சரீரத்தில் நோயே இல்லை, எனக்கு குறையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. குறைவுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனால் நித்தியம்தான் நமக்கு வெளிப்படுத்தும். அப்போது ஆண்டவரை நாம் உண்மையாக பின்பற்றுவதற்கு நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் என்னவாக இருக்கணும்னா நம்முடைய வியூ அண்ட் வேல்யூ அபவுட் இட்டர்னிட்டி, நித்தியத்தை குறித்த நம்முடைய மதிப்பீடுகள் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆவிக்குரிய தீர்மானங்கள் அமையும். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பினுடைய மதிப்பீடு என்னவென்று காண தவறினதினாலே அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறிப்போனார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் நித்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். விளைவுகள் உடனே தெரியாது, நித்தியம்தான் நமக்கு அதை வெளிப்படுத்தும். அப்படி நமக்கு செய்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. நாம் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் இந்த புத்தகத்தினுடைய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாம் சிந்தித்து தொடர்ந்து முன்னேறலாம். மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.